மே 1 உலகம் முழுவதும் தொழிலாளர் தினமாக கொண்டாடப்படும் நாள். நம்மில் பலருக்கு இது வெறும் இன்னொரு பொது விடுமுறை நாளாக மட்டுமே இருக்கிறது. ஆனால் இந்த நாளுக்கு பின்னால் ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது. வாருங்கள் சற்று பின்னோக்கி பயணிப்போம். 19ஆம் நூற்றாண்டில் தொழிற்புரட்சியின் விளைவாக உலகின் பல நாடுகளில் தொழிற்சாலைகள் பெருகின. ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை தேடி நகரங்களுக்கு இடம்பெயர்ந்தனர். அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் தொழிலாளர்கள் 10 to 16 மணி நேரம் வரை கடுமையாக உழைத்தனர். அவர்களுக்கு நியாயமான ஊதியம் கிடையாது, பணியிட பாதுகாப்பு இல்லை, குழந்தைகள் கூட தொழிற்சாலைகளில் உழைக்க நிர்பந்திக்கப்பட்டனர். இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்ற உறுதியான விருப்பத்துடன் தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து போராடினர். அந்த போராட்டங்களின் விளைவாக படிப்படியாக பல மாற்றங்கள் உருவாயின. 8 மணி நேர வேலை நாள் நடைமுறைக்கு வந்தது. ஊதிய உரிமைகள் பலப்பட்டன. பணியிட பாதுகாப்பு விதிகள் கட்டாயமாயின. குழந்தை தொழிலாளர் முறை ஒழிக்கப்பட்டது. இந்த நீண்ட போராட்டத்தின் நினைவாகவும் தொழிலாளர்களின் கண்ணியத்தை உலகிற்கு உணர்த்தவும் 1889ஆம் ஆண்டு பாரிஸ் நகரில் கூடிய சர்வதேச தொழிலாளர் மாநாடு, தொழிற்சங்கங்கள், சமதர்ம இயக்கங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய 2ஆம் இன்டர்நேஷனல் என்ற கூட்டமைப்பை நிறுவி மே 1 தேதியை சர்வதேச தொழிலாளர் தினமாக அறிவித்தது. 20ஆம் நூற்றாண்டில் உலகின் பெரும்பாலான நாடுகள் அந்த நாளை அரசு விடுமுறையாக ஏற்றுக்கொண்டன. ஆனால் தொழிலாளர்களின் உண்மையான நலனுக்கு சித்தாந்தங்களோ வன்முறையோ தீர்வல்ல என்பதை நன்கு உணர்ந்திருந்த திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் திருச்சபையே தொழிலாளர்களின் உண்மையான பாதுகாவல் என்று கூறி புனித யோசேப்பை தொழிலாளர்களின் பாதுகாவலராக அறிவித்தார். மே 1 1955ஆம் ஆண்டு இத்தாலிய கிறிஸ்தவ சங்கத்திற்கான தமது உரையில் அவர் சச்சரவு, வெறுப்பு மற்றும் வன்முறையை விடுத்து அமைதியான சமூக வாழ்வு வாழ தேவையானவற்றை நிறைவேற்ற அழைப்பு விடுத்தார். அந்த நாளை கிறிஸ்தவ விழாவாகவும் மகிழ்ச்சியின் நாளாகவும் முற்போக்கான வெற்றிக்காகவும் அர்ப்பணித்தார். புனித யோசேப்பு ஒரு தச்சர், கைத்தொழிலாளி, இயேசுவின் வளர்ப்பு தந்தை. தன் கைகளினால் உழைத்து திருக்குடும்பத்தை காப்பாற்றியவர். அவர் கடவுளுக்கும் திருச்சபைக்கும் முன்பாக தொழிலாளியின் உழைப்பை கண்ணியப்படுத்தியவர். நற்செய்தியின் விழுமியங்களின்படி வாழ்ந்தவர். எனவே நற்செய்தியின் விழுமியங்களை நம் வாழ்வில் கொணர அவர் சிறந்த பாதுகாவலர் என்பதால் அவர் தொழிலாளியின் பாதுகாவலராக கருதப்படுகிறார். இன்று நாம் பின்னோக்கி பார்க்கும்போது தற்போதைய தொழிலாளர்களின் வாழ்த்தரம் முன்பை விட எத்தனையோ உயர்ந்திருக்கிறது என்பதை உணர்கிறோம். நியாயமான ஊதியம், பாதுகாப்பான பணியிடம், ஓய்வு நேரம் இன்று பொதுவாக கிடைக்கின்றன. இதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் உலகின் பல மூலைகளில் இன்னும் பல தொழிலாளர்கள் இந்த அடிப்படை உரிமைகளிலிருந்து விலக்கி வைக்கப்படுகிறார்கள். நம்மில் சிலர் அவர்களின் வாழ்வை மாற்றும் நிலையில் இருக்கிறோம். அந்த அழைப்பை நாம் உணர வேண்டும். புனித யோசேப்பை முன்மாதிரியாக கொண்டு இறைவனை நோக்கி நம் வாழ்வை நம்பிக்கையுடன் நடத்துவோம். இந்த நாளை நாம் நன்றியுடனும் பொறுப்புணர்வுடனும் கொண்டாடுவோம்.